வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நம்மை நாமே ஊக்குவித்துக் கொள்வதற்கு உரிய வெற்றி பயணத்தை நோக்கி எப்படி அடியெடுத்து வைப்பது என்பது பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனிடமும் ஆர்வமும் ஆசையும் தானாக ஏற்பட வேண்டும். அது உத்வேகமாக மாறினால் அதுவே நம் இயக்கத்துக்கு ஆதாரமாக அமையும். இயல்பாக நம்முள் புதைந்து கிடக்கும் அந்த மகாசக்தியை, மனித ஆற்றலை நாம் ஒவ்வொருவரும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவனிடத்திலும் இளைஞனிடத்திலும் இருக்கும் அந்த உந்து சக்தியை வெளிக்கொணரச் செய்வது ஒன்றே இன்றைய ஆசிரியர்களின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். பாரத தேசத்திற்கு இத்தகைய உந்து சக்தி இன்று மிக அதிகமாக தேவைப்படுகிறது. உலக வரலாறு தன்னம்பிக்கை மிக்க தனி மனிதர்களின் வரலாறு. யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை அவ்வளவு முக்கியம். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுய மதிப்பீடு, சுய கௌரவம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. ஆனால் அத்தகைய சுய மதிப்பீடும் சுய கௌரவமும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வேதங்கள், உபனிஷத்துக்கள் முடியும் பொழுது இந்த உலகில் அமைதி வேண்டும், சாந்தி வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும் என்ற பொருளில் பிரார்த்தனை அமைகிறது. சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது என்று வேண்டுகிறோம். இதுவே ஒவ்வொருவரின் தாரக மந்திரமாக அமைய வேண்டும். எந்த செயலையும் எப்படி செய்வது என்று சிந்திப்பது உங்கள் திறனை வெளிக்கொணரும். நல்லவற்றை செய்ய முடியாததற்கு விளக்கம் கூற முற்படாது. ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து முதல் அடி எடுத்து வைத்தால் நீங்கள் படிப்பிலும் வேலையிலும் குடும்ப நிலையிலும் வெற்றிப்படியில் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்று பொருள். அச்சத்தினால் நாடி தளர்கிறது என்றான் மகாகவி பாரதி. அச்சமின்றி வாழ்க்கையை எதிர்நோக்க தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இன்றைய இளைய சமுதாயத்துக்கு பலம் கொடுக்கும். புதிய பாரதத்திற்கு பாதை வகுக்கும். உங்களுக்கு பிடித்த நல்ல காரியங்களை ரசியுங்கள். அமைதி தரும் இசையை காதார கேளுங்கள். மனம் வீசும் இனிய அனுபவத்தை மனதில் படர விடுங்கள். அவசரமும் பய உணர்வும் இல்லாமல் பயணம் மேற்கொண்டால் ஏராளமான உண்மைகளை உணர்வீர்கள். கடினமான உழைப்புக்கு மனம் தயாராக இருந்தால் வாழ்க்கையை என்று வேண்டுமானாலும் புதிதாக தொடங்கலாம். மனித நேயமும் உலக நலமும் உள்ளத்தில் கொண்டு நல்லென சிந்தித்து அச்சமின்றி நீங்கள் தொடங்கிய செயலில் மகிழ்வான அனுபவம், நிறைவான அமைதியும் கிடைக்கும். உங்கள் வெற்றி பயணம் தொடர நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.